ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா விசஸ் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான உலகக்கோப்பை மேட்ச் நாளைக்கு இந்திய நேரப்படி 8 மணிக்கு அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் மைதானத்தில் நடக்க போகுது. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே இந்த இரண்டு அணியுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது, இந்த இரண்டு அணியுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்திய அணியை பிடிக்கணும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் இந்தியன் கிரிக்கெட் பிளேயரை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவில் உலகக்கோப்பை தொடர் தற்போது தொடங்கி கோலாகலமாக நடந்துட்டு இருக்கு. இதில் குரூப் 7 இடம்பெற்றிருக்க இந்தியாவும் பாகிஸ்தானும் நாளைக்கு இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு உலகக்கோப்பை மேட்ச்சில் விளையாட போகிறாங்க. முதல்ல பாகிஸ்தானுடைய பிளேயிங் 11 அதனுடைய பலம் பலவீனத்தை பார்ப்போம். பாகிஸ்தான் அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக முகமது ரிஜ்வான் மற்றும் பாபர் அசான் விளையாடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே T20 டீசெண்டான ஃபார்மில் இருந்தாலும் இந்த உலகக்கோப்பை தொடரில் மோசமான ஃபார்மில் இருக்காங்க. முன்னாடி நாடில் ஃபக்கர் ஜமான் விளையாடுவாங்க. இவரும் இந்த உலகக்கோப்பையில் டீசெண்டான ஃபார்மில் இருக்கார். அடுத்த நாடில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அஜம் கான் இருக்காங்க. இவர் இந்த உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணிக்காக விளையாண்ட 2 மேட்ச்லையும் டெக் அவுட் ஆகிட்டு வெளில போயிருக்கார். அடுத்த நாடில் அதிரடி பேட்ஸ்மேன் இத்திகாட் அகமது சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. அடுத்த நாடுல சதாப் கான் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல அந்த அணியை சேர்ந்த அஃப்ரிடி, நஜீம் ஷா, முகமது அபீர் மற்றும் ஹரிரஃபட் இருக்காங்க. இதுதான் பாகிஸ்தானுடைய பிளேயிங் 11 இந்தியாவுக்கு எதிராக பார்க்கப்படுது. பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரை தரமான பந்து வீச்சு அட்டாக் வச்சிருந்தாலும் இந்த அணியில பேட்டிங் மோசமாக இருக்கு. பாபர் அசாம், இத்திகாட் அகமது, முகமது ரிஜ்வானை நம்பி தான் அதனுடைய பேட்டிங் அட்டாக்கே இருக்கு. மேலும் அந்த அணியை சேர்ந்த முக்கியமான வீரர்கள் தற்போது ஃபார்ம் அவுட்ல இருக்கிறது அந்த அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுது. மேலும் ஏற்கனவே யுஎஸ்ஏ இந்த உலகக்கோப்பையில் அறிமுகமான அணி கூட மோசமான முறையில் சூப்பர் ஓவர் போய் தோத்ததுனால பாகிஸ்தான் அணி இந்தியா கிட்டையும் தோப்பாங்கன்னு பாகிஸ்தான் ரசிகர்களே இந்த உலகக்கோப்பையை வெறுத்துட்டாங்க. அந்தளவுக்கு பாகிஸ்தான் அணி வீரர்கள் இந்த உலகக்கோப்பையில் மோசமாக விளையாடிட்டு இருக்காங்க. மேலும் இந்தியா மட்டும் பாகிஸ்தானை வீழ்த்தினா பாகிஸ்தான் அணி இந்த உலகக்கோப்பையில் சூப்பர் 8க்குள்ளே போகாமையே வெளியேற வாய்ப்பு இருக்குது. இதனால பாகிஸ்தான் அணி இந்தியாவை ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. பாகிஸ்தான் அணி இந்தியாவை ஜெயிக்கணும்னா பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் இந்த மேட்ச்சில் சிறந்த முறையில் பேட்டிங் விளையாடணும். அதே போல் ஃபீல்டிங்கும் அந்த அணி சிறப்பாக பண்ணணும். பந்து வீச்சிலேயே அந்த அணி அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும். அப்போ தான் இந்தியா போல் நம்பர் 1 T20 அணியை பாகிஸ்தான் அணியால் வீழ்த்த முடியும். பாகிஸ்தான் இந்தியாவை வீழ்த்தணும்னா டாஸை வெற்றி பெற்று முதல்ல பந்து வீசி 150 ரன்குள்ளே இந்தியாவை சுருட்டி சூப்பராக பேட்டிங் விளையாடணும். ஒருவேளை முதல்ல பாகிஸ்தான் பேட்டிங் விளையாண்டா 200 ரன்களுக்கு மேலே ரன் அடித்து சூப்பராக பந்து வீசணும். அப்போ தான் இந்தியா போல அணியை பாகிஸ்தான் அணியால் வீழ்த்த முடியும். அதான் இந்திய அணியுடைய பிளேயிங் 11 இந்திய அணியுடைய பலம் பலவீனத்தை பார்ப்போம். இந்திய அணி ஏற்கனவே அயர்லாந்து கூட கெத்தாக ஜெயிச்சு தற்போது பாயிண்ட் டேபிளில் 2வது இடத்துல இருக்காங்க. இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சா முதல் இடத்துக்கு முன்னேறிடுவாங்க. இந்தியனுடைய பிளேயிங் 11 ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விராட் கோலி, ரோஹித் சர்மா விளையாடுவாங்க. ரெண்டு பேருமே T20 சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. 3வது நாடில் சூப்பரான ஃபார்மில் இருக்கக்கூடிய ரிஷப் பண்ட் விளையாடுவாங்க. 4வது நாடில் சூரியகுமார் யாதவ் விளையாடுவாங்க. அடுத்த நாடில் ஆல்ரவுண்டர் சிவம் துபே விளையாடுவாங்க. அடுத்த நாடில் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா விளையாடுவாங்க. அடுத்த நாடில் ஆல்ரவுண்டர் ஹர்ஷர் பட்டேல் விளையாடுவாங்க. அடுத்த நாடில் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா விளையாடுவாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கில் ஹர்தீப் சிங், முகமது சிராஜ், பும்ரான்னு 3 தரமான ஃபாஸ்ட் பவுலர்கள் விளையாடுவாங்க. இதுதான் இந்தியனுடைய பிளேயிங் 11 பாகிஸ்தானுக்கு எதிராக பார்க்கப்படுது. இருந்தாலும் இந்த பிளேயிங் 11 சிவம் துபே அப்படி இல்லைனா அக்சர் பட்டேலை கலட்டி விட்டுட்டு அவருக்கு பதிலாக குல்தீப் யாதவை அணிக்குள்ளே கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிச் ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமாக இருக்கனால பாகிஸ்தான் வீரர்கள் குல்தீப் யாதவுக்கு எதிராக திணறிக்கிறதுனால இந்த முடிவை ரோஹித் சர்மா எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியனுடைய பேட்டிங் பந்துவீச்சு அட்டாக் பயங்கரமாக இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணி ஒரு இடத்துல திணறி இருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் அணியை சேர்ந்த லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலருக்கு எதிராக இந்திய பேட்ஸ்மேன்கள் திணறி இருக்காங்க. இதனால் இந்திய தொடக்க வீரராக எஸ் ஜெய்ஸ்வால் விளையாண்டா அது இந்திய அணிக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் அது நடக்காது. இருந்தாலும் இந்திய அணியை சேர்ந்த ரிஷப் பண்ட், சிவம் துபே, ஜடேஜா, அக்சர் பட்டேல் போன்ற வீரர்கள் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருக்கிறதுனால அது பெரிய பின்னடைவாக இந்திய அணிக்கு இருக்காது. ஸோ இந்திய அணி இந்த மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்றால் முதல்ல பந்து வீசி ஒரு 180 ரன்குள்ளே பாகிஸ்தானை பொட்டலம் பண்ண பார்ப்பாங்க. ஒருவேளை முதல்ல இந்திய அணி பேட்டிங் விளாண்டா 180லேருந்து 200 ரன்களுக்கு மேலே அடித்து சூப்பராக பந்து வீச பார்ப்பாங்க. மேலும் போட்டி நடக்கிற நியூயார்க் பிச் மந்தமான பிச்சாக இருக்கிறதுனால, ஸ்லோ பிச்சாக இருக்கிறதுனால இந்த மேட்ச்சில் முதல்ல பேட்டிங் ஆடுற அணி 150 ரன் அடிக்கிறதே கஷ்டம்னு கணிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்திய வீரர்கள் அதிரடி விளாண்டு முதல்ல பேட்டிங் விளாண்டா 180லேருந்து 200 ரன்களுக்கு மேலே அடித்தா அது ஒரு நல்ல டார்கெட்டாக இருக்கும். இந்திய பவுலர்கள் அதை ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த மேட்சை பொறுத்தவரை இந்திய அணி வெற்றி பெற 70%, பாகிஸ்தான் வெற்றி பெற 30% வாய்ப்பு இருக்கிறதா கணிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்திய விசஸ் பாகிஸ்தான் உலகக்கோப்பை மேட்ச்சில் இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்துவாங்களா, இல்லை பாகிஸ்தான் இந்தியாவை வீழ்த்த வாய்ப்பு இருக்கா, இந்த மேட்ச்சில் யார் அதிக ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.